ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மணிரத்னம் இயக்கிய தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் மணிரத்னம் பல வெற்றி படங்களை கொடுத்தவர். ஆனால் இவர் இயக்கி 100 நாட்கள் ஓடாத தோல்வி படங்களைத்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1985 இதே கோயில் மதுரையில் 40 நாட்கள் மட்டுமே ஓடியது. 1993 திருடா திருடா 40 நாட்கள் ஓடியது. 1997 இருவர் 30 நாட்கள் ஓடியது. 2002 கன்னத்தில் முத்தமிட்டால் 50 நாட்கள் ஓடியது. 2004 ஆயுத எழுத்து 50 நாட்கள் ஓடியது. 2010 ராவணன் 50 நாட்கள் ஓடியது. 2013 கடல் 30 நாட்கள் ஓடியது. 2015 ஓ காதல் கண்மணி 40 நாட்கள் ஓடியது. 2017 காற்று வெளியடை 30 நாட்கள் ஓடியது. 2018 செக்கச் சிவந்த வானம் 40 நாட்கள் ஓடியது. 2023 பொன்னியின் செல்வன் 2 50 நாட்கள் ஓடியது. இந்த 11 படங்களும் மணிரத்னம் இயக்கி 100 நாள் ஓடாத தோல்வி படங்களாகும். பொன்னியின் செல்வனினுடைய முதல் பகுதியைப் போல் இரண்டாவது பகுதி நன்றாக ஓடவில்லை. சீக்கிரம் தியேட்டரை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சமீபத்தில் பொன்னியின் செல்வன் படத்திற்கு சிறந்த படம் என்ற அந்தஸ்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. சரிவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.